قال الله تعالى في القرآن المجيد وما قدر الله حق قدره. மேலான பிரியாத சொன்னேன். அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான், இந்த மக்கள்லாம் என்னை எந்த அளவுக்கு மதிக்கணுமோ அந்த அளவுக்கு மதிக்கணும்னு நான் சொல்லுவேன். அல்லாஹ் விளங்கணும், விளங்கினால்தான் அல்லாஹ் மதிப்போம். அல்லாஹ் மதிக்கிறது என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கிறது அல்லாஹ் மதிக்கிறது. அல்லாஹ் எதை வேணாம்னு சொன்னால் அதை விட்டுறதே அல்லாஹ் மதிக்கிறது. ஒரு தந்தை தான் பிள்ளையை பண்ணி செய்யப்பான்னு சொன்னார், செய்யச்சொன்னா செஞ்சுட்டாருன்னா அல்லாஹ் அவங்க அத்தாவை மதிச்சிருந்தாரு. இதெல்லாம் செய்யாதப்பா அவனுக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. செய்யாமல் இருந்தாருன்னா அந்த தலைப்பு வச்சு அவர் கேட்டார், அத்தாவை மதிக்கிறார். ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் பார்க்குறான் அன்றாட விஷயங்கள்லாம். நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டேன், என் மதிப்பே இல்லாமல் போச்சு. கணவன் சொல்கிறார், நான் சொல்கிற எதையுமே செய்ய மாட்டேன். உலகத்தில் ஒருத்தர் பேச்சை கேட்குறது அவன் மதிக்கிறது. இப்போ அல்லாஹ் குர்ஆன் என்ன சொன்னால், என்னை நீங்கள் எவ்வளோ மதிக்கணும் அவனை மதிக்கணும்னு நினச்சோம். இது முழு உலகத்தில் எல்லா மக்களையும் பார்த்து சொல்லப்பட்ட சொல்லி அல்லாஹ் முதல்ல விளங்கணும். அல்லாஹ் யார்? எங்கள் வானபூமியை படைச்சேன், எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் உருவாக்குறேன். அல்லாஹ் எதுவுமே இல்லாமல் இருந்தால் உருவாக்கிடலாம். நம்மளும் ஒரு ஆள் இல்லாமல் இருந்தோம், நம்ம உருவாக்கிட்டோம். அல்லாஹ் இந்த முடியிலேருந்து நகை எல்லாத்தையும் உருவாக்கலாம். என்ன உள்ளுறுப்புகளை இயக்கிறதால என்ன, வெளியுறுப்புகளை இயக்கிறதால என்ன? நம்ம திறமையிலேருந்து நம்ம செய்யலை, அந்த திறமையிலேருந்து நம்ம நடக்க முடியாது. அல்லாஹ் தான் நம்ம இயக்கிட்டு இருக்கான். ஆனால் அல்லாஹ் நம்ம இயக்கி கொண்டிருக்கிற, நமக்கு உணவடிச்சு கொண்டிருக்கிற அந்த அல்லாஹ்வுக்காக நம்ம என்ன செய்யணும்? மதிக்கணும். நான் சொல்கிறத வச்சு கேட்கணும். அப்போ தான் இந்த உறுப்புகள் அல்லாஹ் கொடுத்ததுக்கு அர்த்தம் இருக்குது. அந்த அறிவு கொடுத்ததுக்கு அர்த்தம் இருக்குது. அந்த இதயத்தை கொடுத்ததுக்கு அர்த்தம் இருக்குது. அந்த மூளையை கொடுத்து சிந்திக்கிற தன்மையை கொடுத்து, இதயத்தில் விஷயத்தை கிரகிக்கிற தன்மை எல்லாம் கொடுத்து, கண்ணில் நல்ல விஷயத்தை பார்க்குற ஒரு பாக்கியம். தீமையும் மற்ற மிருகங்கள் நமக்கு வித்தியாசம் இல்லை. மிருகங்கள் நன்மை தீமையை உணர்ந்தாலும் உணர்ந்து, ஆனால் எந்த அளவுக்கு நம்ம உணர்வோமோ அந்தளவுக்கு அது உணர முடியாது. அல்லாஹ் அந்த மாதிரி நம்ம நல்லா படைச்சி நம்மளை என்ன செய்ய, அவன் சொல்கிறத கேட்கறதுக்கு என்னை பயன்படுத்துன்னு சொல்லுவாங்க. நான் கொடுத்த அறிவு, நான் கொடுத்த திறமை, இதுக்கப்புறம் என்ன செய்யும்? என்னை கட்டுப்படுத்துறதுக்கு, என்னை கட்டுப்படுறதுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொடுத்த அறிவு வச்சு எந்த அளவு சிந்தி எனக்கு எப்படி கட்டுப்படலான்னு சிந்தி. நான் கொடுத்த கண் பார்வை வச்சு நான் என்ன நன்மையான காரியத்தை செய்ய சொல்லுறேன், நான் செய்வதற்கு இந்த கண்ணை பயன்படுது, கைகால் முறை பயன்படுது. இது அல்லாஹ்வுடைய விதி. அல்லாஹ் தான் விரும்புகிறான். அப்படி எனக்கு பிடிச்சமான முறையை கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டு சொன்னால் நான் என்ன செய்வேன்? நான் உனக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கையை நான் என்ன செய்வேன்? மறுபடிய சொல்கிறத பண்ணிடுவேன். வழக்கம் மாற்றி அனுப்பிச்சதும் பழக்கம் தீங்க மாற்றம் தேவை. நீங்கள் விரும்பக்கூடிய உங்களோட வாழ்க்கையை நான் வச்சுருக்கேன் மனுங்க. உலகத்தில் நம்ம படைச்ச ரப்பு தேவைகள் வச்சுருக்காங்க. தேவைகள், இன்னொன்றுக்கு ஆசைகள். உலகத்தில் ஆசைகளை பூர்த்தி செய்ய முடியாது. ஒருத்தர் அழகான பொண்ணு கிடைக்காது, ரோட்டில் உட்காந்து அழகான பொண்ணு தெரியுது, இதை கட்டிக்கலாம் விரும்புவாங்கன்னு தெரியும். இந்த ஆசை, இந்த ஆசையை பூர்த்தி செய்ய முடியுமா? முடியாது. உலகத்தில் அது முடியாது. ஒரு கார் வாங்கிட்ட இன்னொரு காரை பார்த்தா வேறமான டிசைன் நினச்சிக்கிட்டு வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லா பேரும் வாங்க முடியுமானா அவருக்கு அந்த பொருளாதாரம் இருக்காது, வாங்க முடியாது. ஒரு வீடு கட்டிட்டார், ஒரு அழகான வீடு, வேறு டிசைனில் ஒரு அழகான வீடை பார்த்தாரு, இது மாதிரி நம்ம கட்டிக்கலாமே நினச்சேன். அதை உடனே செஞ்சிட முடியாது. உலகத்தில் ஆசைகளை பூர்த்தி செய்யறதுக்கு இடமும் அல்ல இது. ஆனால் இன்றைக்கி உலகம் என்ன சொல்லுது? என் ஆசைகளை பூரா பூர்த்தி செஞ்சிடணுன்றது மும்பரமாக இருக்கிறாங்க எல்லாருமே. எப்படியாவது என்ன செஞ்சேன்? நான் அனுபவிச்சேன். எப்படியாவது என்ன செய்யணும்? இன்பம் எழுந்துடும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் வாழ்றாங்க. இப்போ நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? மன இச்சைகள் கொடுக்கப்பட்டிருக்கணும். இந்த மன இச்சைகளை யார் முறியடித்து நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவாங்க, தேவைகளை மட்டும் பூர்த்தி செஞ்சு கொண்டு அல்லாஹ் சொன்ன கடமைகளை செய்வாங்களோ இவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யலாம்? சுருக்கம் நிறைய நல்லா சொல்லுவோம். அம்மாவன் காப்பா மொத்தாம அப்படி ஒன்று நப்சாங்க எல்லாம் முன்னாடி நம்ம நிற்க வேண்டியிருக்குது அப்படின்றத பயந்து நப்சுடைய இச்சைகளுக்கு வழிபட்டு போயிடாம, நப்சுடைய இச்சைகளுக்கெல்லாம் போயிடாம, ஹலாலையும் இன்பங்கள் இருக்குது, ஹராமலையும் பல இன்பங்கள் இருக்குது. வாங்க அந்த ரெண்டையும் வச்சுக்கிறான். அந்த ஹலாலை மட்டும் தேர்ந்தெடுத்து அதுலேயும் ஒரு பத்திரித்தனமாக தேவை அளவுக்கு, நிர்பந்த அளவுக்கு பயன்படுத்தி கொண்டு இருந்துட்டு நன்மைகளை செஞ்சுட்டு போயிட்டாருன்னா இவருக்கு நான் எல்லாருக்கும் சொற்கள் நல்லா தான் தரும். உலகம் சோதனைக்கு இடம், உலகம் சோதனைக்கு இடம். உலகம் ஆசைகளை பூர்த்தி செய்ய இடமும் கிடையாது. காஃபிர்களுக்கு இந்த உலகம் சொல்கிறோம். பாருங்கள், ஒரு முறை மறுக்கிறேன்
நேரத்தில் மத்தியானம் வெயிலில் வீட்டுக்கு வாங்கிட்டேன். நைட்டு வந்தால் கூட்டம் தாங்க முடியல. பார்த்தோம், மனசு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. சம்பாதிக்கிற காசை போனால் அப்படியே நாசமாக்கிட்டு குடும்பத்தை வீணாக்கிட்டு அத்தனை பேர். இவன் ஒழுங்காக காசு கொடுத்தா மனைவி விவசாயியாக போயிட்டுருக்கான். நடக்குது உலகத்தில் என்னென்னோ தப்பு நடந்துட்டுருக்கு. அவனுக்கு இந்த உலகம் சொந்தம். அவனுக்கு ஹலாலும் இல்லை, ஹராமும் இல்லை, நியாயமும் இல்லை, அநியாயமும் இல்லை. வேறு இருக்குதா? ஆனால் நமக்கு என்ன இருக்குது? உலகத்தில் ஒரு வாழ்க்கை, ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை நமக்கு இருக்குது. கட்டுப்பாடான வாழ்க்கை அல்லா சொன்ன கட்டுப்பாடான வாழ்க்கை வாழ்ந்துட்டாலே நமக்கு உலகத்தையும் சுகம் இருக்குது. கட்டுப்பாட்டில் வந்து நஷ்டம் வச்சுருந்தாலே நம்ம யோசிக்க வேண்டியது. அல்லாஹ் போட்டு நம்ம கட்டுப்பாடு படைச்ச ரப்புக்கு தெரியாதா? நம்ம எதை செஞ்சால் நன்மை, எதை செஞ்சால் நமக்கு திரும்பன்றது அல்லாஹ் நம்ம படைச்ச ரப்புக்கு தெரியாதா? அப்போ நன்மையான காரியத்தை திரும்ப திரும்ப செய்யும்படி சொல்லுவோம். அல்லாஹ் வந்து சாதாரண வணங்குறதுன்னு எடுத்துக்கிட்டால் 360 அல்லா குரானில் வணங்குன்னு சொல்லிட்டான். 360 மேலே வணங்குறத சொல்லிட்டான். வணங்குனாத்தே எங்களுக்கு உடல் சுகம் இருக்குது, உள்ளத்துக்கு நிம்மதி இருக்குது, முகத்துக்கு அழகு இருக்குது, ஆன்மீக வலு இருக்குது, நாக்குக்கு ருசி இருக்குது. அல்லாஹ் வணங்கினாத்தே உலகத்தில் சுகம் இருக்குது. அல்லாஹ் தான் வணக்கத்தை வச்சுருக்கான். மற்ற நிம்மதி இல்லாமல் பிடிச்சிட்டுருக்கான். ஏன்னா அவன் வணங்குறது நமக்கு இல்லை, முறையான வணக்கம் கிடையாது, முறையான இறைவனும் அவனுக்கு தெரியல. அவன் வணங்குற வணக்கத்தை கொண்டு அவனுக்கு உள்ளத்துக்கு நிம்மதி வருமானம் வராது. அவன் முறையான வணக்கமும் அவனுக்கு கிடையாது. ஆனால் நமக்கு படைச்ச ரப்பத்தை வணங்குறான். அந்த முறையான வணக்கம் இருக்குது. அது எவ்வளோ செய்யணுமோ, அது எப்படி செய்யணுமோ அந்த முறைப்படி நம்ம வணங்கிட்டோம்னு சொன்னால் என்ன செஞ்சிடும்? நமக்கு உள்ளத்துக்கு நிம்மதி. வேறு என்ன செய்யறதில்லை, ஹராம் தேட வேண்டிய அவசியமே இல்லை. அது ஹலால்லே கொஞ்சத்தை கொண்டு போதுமா மனசு திருப்திய, மனசை நிரப்பியாச்சு, மனசை விவாதத்தை கொண்டு நிரப்பியாச்சு, இருக்கிற கொண்டு மனசை நிரப்பியாச்சு. இப்போ என்ன செய்யுங்க, தேவையை கொஞ்சம் பூர்த்தி செஞ்சாலே போதுமான வாழ்க்கை. சஹாபாக்கள் அடுத்த வாழ்க்கை போயிட்டாங்க. உலக வாழ்க்கை ரொம்ப கஷ்டமே கிடையாது. பல பேருக்கு ஏன் கஷ்டமாக தெரியுதுன்னா, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் சரியாக ஈடுபட்டு அந்த இன்பத்தை அனுபவிக்காதனால அவருக்கு எதில் இன்பம் கிடைக்காது, உலக வசதிகள் இன்பம் கிடைக்காது. அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் கிடைக்கக்கூடிய நிம்மதியை மனுஷன் என்ன செய்யணும்? உலகத்துடைய வஸ்துக்களில் தேடலாம், சாப்பாட்டில் தேடலாம், மனைவிட்ட தேடலாம், பிள்ளைகள்கிட்ட தேடலாம், கிடைக்கும். மனசு நிறைவடைகிறது எதை கொண்டு? அல்லாஹ்வுடைய வணக்கத்தை கொண்டு, வழிபடுறதை கொண்டு திருப்தியாயிடும். அதுக்கு மேலே உலகத்துக்கு தேவைகளுக்காண்டி மனைவி, தேவைக்காண்டி மக்கள், தேவைக்காண்டி சாப்பாடு, தேவைக்காண்டி தூக்கம், தேவைக்காண்டி வாங்கணும், தேவைக்காண்டி வீடு வச்சு பாருங்கள். வணக்கத்தை முன்மையாக வச்சு அல்லாஹ் வணங்குறதே வாழ்க்கை லட்சியம். அதுக்கு நான் பிறந்தேன், நான் அந்த முகத்தை செஞ்சுட்டு கிடைக்கிறத நான் சாப்பிடுவேன், ஏதோ கிடைக்கிற வீட்டில் வாழ்ந்துக்கிடுவேன், சந்தர்ப்பம் கிடைச்சா மனைவிட்ட சந்தோஷமாக குளிச்சுக்கிடுவேன், என்ன சந்தர்ப்பம் கிடைச்சா நல்ல துணி உடுத்திக்கிடுவேன், இருக்க துணி போதும் அப்படின்னா இன்னைக்கு மௌத்தோன்னு நமக்கு துணி போதும் போதுமா இல்லையா? நம்ம விளையாட்டு சட்டை பேட்டி இதெல்லாம் இன்னைக்கு மௌத்தோடு நமக்கு தெரியாமல் போகும். நம்ம மௌத்தோடு அவன் துணிக்கிட்டே வரும். ஆனால் உள்ளத்தில் ஆசை இருக்க போயிட்டு இப்போ இம்சையே வரும். ஆசை இருக்க போயிட்டு இம்சை இருக்கிற வாகனம் போதும், மௌத்தோடு போதும். சைக்கிள் போகிறதா மனுஷனுக்கு ரொம்ப வேகமாக பஸ்ஸுக்கு கோயிலுக்கு போகிறதா இருக்குது போதும். இப்போ சைக்கிள் போகிறதா வேகம் நடந்து போயிடலாம், அதை உடம்பு ஆரோக்கியமே. சரி ரொம்ப வேகம் போனால் ஒரு சைக்கிள் போகும். இந்த செலவு மிஞ்சி போனால் ஒரு மாதத்துக்கு 500 எவ்வளோ செலவு போகும் இந்த சைக்கிள் மிஞ்சி. எளிமையை வாழ்ந்துட்டோம்னா இது ஈமானுடைய அங்கம் சாதியம். எளிமையாக வாழ்றது ஈமானுடைய அங்கம் தான். அந்த கிறிஸ்தவத்தனம், யூதத்தனம், அதே மாதிரி இந்த இந்துக்களுடைய குணம் என்னன்னு சொன்னால், உலகத்தில் எவ்வளோ முடியுமோ நல்லா என்ஜாய் பண்ணு, லைஃப்பை வந்து நல்லா ஜாலியாக கொண்டு போ, எதெல்லாம் தேடிக்கிறது தேடிக்க திரட்டிக்க, அது நியாயம் பார்க்காது, அநியாயம் பார்க்காது. இது அவங்களுடைய மெத்தட். புரிஞ்சுக்கலாம். அதனால் என்ன செய்ய அவங்களுக்கு பத்த மாட்டேங்குது. நமக்கு அல்லாஹ் தஆலா வழங்குறதை கொண்டே உள்ள திருப்தி ஆகிடும். இதுக்கு மேலே சஹாபாக்கள் எப்படி சாப்பிட்டாங்க? சில கவலை சாப்பிட்டுட்டாங்க, உயிர் வாழ்றாங்க. சில கவலை உணவுகள் இன்றைக்கி நிறைய நம்ம சாப்பிட்றோம்ல, அது எல்லாம் உணவு தெம்பாக சேர்ந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ வேலை செய்யணும்னா, நம்ம இப்போ செய்கிற மாதிரி 5 மணி வேலை செய்யணும். அவ்வளோ சாப்பிட்டு வரணும் எல்லோரும். நம்ம செய்கிற வேலை மாதிரி எத்தனை வேலை செய்யணும்? 5 மணி வேலை செஞ்சாட்டு நம்ம சாப்பிட சாப்பாடு சேர்ந்துச்சு உணவோட தெரிஞ்சு போனாங்க கிடைக்கும். இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? நிறைய சாப்பிட்டு நிறைய பேர் இருக்கணும். அவ்வளோ நடக்குது, நடந்துட்டு நிறைய சாப்பிட்டு வேஸ்ட்டாக பேருக்கோம். அதுக்காக சத்து இல்லை. சத்து வந்து தேவையான உடம்பு எடுக்கணும். நீ என்னதான் நிறைய விட்டாலும் தேவையான உடம்பு சத்து எடுத்துக்கணும். மிச்சத்தை கூட வேஸ்ட்டாக கழிவு. ஆனால் ஆசை எவ்வளோக்கு நிறைய சாப்பிடணும். ஆசைகள் வந்து பூர்த்தி செய்ய வேண்டிய இடம் இல்லை. அதனால தான் சொல்லப்படுற வாக்கியம் இன்னும் அம்லா நாசி புத்துவம் துணியா
வஜ்வான்னா சிவமுத்தையா, உலகத்தில் யார் வயிறு நிறைய சாப்பிடுவாங்க மறுநாள் பட்டியாக இருப்பான். ஒருத்தர் வந்தார், தொந்தியாக இருந்துச்சு, தொந்தியில் குட்டினாங்க. குட்டிட்டு சொன்னாங்க, இந்த தொந்தியை ஒரு 4 ஏழைகள் வீட்டில் வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. இந்த தொந்தியை எங்கே வச்சுருக்காங்க? 4 ஏழை வீட்டில் வைத்த கொண்டு வச்சுருக்காங்க. நீயே தொந்தி ஆகிட்டியே அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்ல 4 ஏழை கொடுத்துருந்தா தொந்தி உனக்கு வந்திருக்காரு. இந்த 4 ஏழை நிம்மதியை வாழ்ந்துருப்பான். புரிஞ்சுங்களா? அப்போ நபியவங்க என்ன சொல்கிறாங்க, யார் உணவத்தில் வயிறு நிறைய சாப்பிடாம மறுநாள் பட்டினியாக இருப்பான். ஒரு நாளைக்கு ஒரு நேரம் சாப்பிட்றதே அளவு. உதாரணமாக காலையிலேருந்து இரவு வரலையும் ஒரு சாப்பாடு, காலை 6 மணிலேருந்து நைட்டு 6 மணிக்கு ஒரு சாப்பாடு, நைட்டு 6 மணிலேருந்து காலை 6 மணி ஒரு சாப்பாடு. இதே நார்மல், இதே அளவு. இதுக்கு மேலே டீ குடிக்கிறது, வடை வைக்கிறது, அது குடிக்கிறது, இது வேணும் இது வேணும் இந்த எண்ணத்தில் போயிட்டு இருக்க மாட்டீங்களா? என்ன இப்போ என்னங்க ஆசைக்கு அடிமையே. அது பேர் என்னங்க, அது நிறைய சம்பாதிக்கணும், நிறைய உழைக்கணும், இது வாங்கி என்ன செய்யணும் அப்போ நமக்கு என்ன சொல்கிறது, உலகம் இருக்கிறதே ஒரு தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய இடமே கிடையாது, ஆசையை பூர்த்தி செய்ய வேண்டிய இடமே கிடையாது. இதை முதல்ல நம்ம உள்ள வச்சோம்னா நம்ம எதுக்கு அல்லாஹ் வணங்க வந்தோம், அல்லாஹ் செய்ய போதை செய்வோம். சஹாபாக்களுக்கு ஏவமாக நேரம் செஞ்சு வணங்குறது. அதே சொன்னாங்க, அன்னைக்கு ஞாபகம் வருது, அல்லாவுடைய வணக்கத்திற்கு அப்படியே உங்கள் வயிற்றையும் முதுகையும் லேசாக்கி வச்சுருங்க. நிறைய பேருக்கு என்னங்க சொல்ல முடியல, 5 நேரம் என்னங்க ஒரே பிஸி பாய், அந்த வேலை இந்த வேலை அந்த வேலையை முடிச்சு அந்த வேலை இந்த வேலையில் பார்க்குறதுக்கு நேரம் சரியாக போகுது, எங்கே தொழுக வர இன்ஷால்லா பார்ப்போம் பாய் பின்னாடி இன்ஷால்லா அப்படி ஒரு ரோடு போடுறாரு. முடிஞ்சிச்சு. ஜிம்மாவுக்கு வரது பெருசாக இருக்கும் பாய், அதுவே கடைசி நேரத்தில் ஒரு சேரம் வந்துருக்குது அப்படின்ற மாதிரி. காரணம் என்னங்க, உலகம் இழுத்து போட்டுக்கிட்டார். ஏன் எனக்கு நல்ல பெரிய வீடும் வேணும், அப்படி இந்த வண்டியும் வாங்கிடணும், என் மனைவி அத்தனை நாட்டை வாங்கிடணும், இதுக்கு இப்படி ஸ்கீமை போட்டார் உலகத்தில். இவர் போட்ட ஸ்கீமுக்கு இவர் 1000 வருஷத்துக்கு உழைச்சாலும் சரியாக வரும். இந்த ஸ்கீமை கூட பிடிச்சோம்னா டெய்லி 24 10 வருது. ஏன்னா உலகத்திற்கு ஆசையை பூர்த்தி செய்து முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ எங்கே வணங்க நேரம் இருக்குது, திக்ரிசி எங்கே நேரம் இருக்குது, குரான் சொல்லி கொடுத்தோம் எங்கே நேரம் இருக்குது, 4 பேர் சந்திச்சு நல்ல விஷயம் சொல்கிறது எங்கே நேரம் இருக்குது, சொந்த வந்து போய் பார்க்குறது எங்கே நேரம் இருக்குது. காரணம் என்ன, உலகத்துறை விஷயங்கள் நம்ம என்ன ஆகிட்டான் பெருசாக கயாத்த துன்யா ஒரு ஆசிரியருக்கு கயிறும் ஆகும். உலகத்துக்கு நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, ஆனால் மறுமைனா சிறந்தது நிரந்தரமான. எங்களுக்கு எதுவுமே சிறந்ததும் இல்லை நிரந்தரமானதும் இல்லை. சிறந்ததாக இருந்தால் நம்ம முயற்சி பண்ணுறது லாபம் இருக்குது, பிரயோஜனம் இருக்குது. சிறந்தது எதுவுமே இல்லையே. நாங்கள் பிரியாணி ஆக்கி வச்சுட்டோம், வாரத்துக்கு மொத்தமாக சாப்பிட முடியுமா எதுவும் வந்துருக்கு. சிறந்தது ஜாப்பான பிரியாணி தான் சிறந்தது. இப்போ காலைல சாப்பிட கொடுத்தாங்க, ஒவ்வொருத்தருக்கு 10 போட கொடுத்தோம். சார் இன்றைக்கி காலையில் சாப்பிடுங்க, நோம்பு வரைக்கும் சாப்பிடுங்க, நாளைக்கு காலையில் சர்வீஸ் சாப்பிடுங்க, நாளைக்கு நைட்டு கொடுத்தா என்ன சொல்லுவார், உங்கள் நாடு ஈஸி பேர் போகுது. சிறந்தது எதுவுமே சிறந்ததுன்னு சொல்கிறது இது நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல. சிறந்தது நிரந்தரமாக இருக்க போச்சு. நிரந்தரமாக இருக்கிறவங்க தான் சிறந்ததா பேச்சு பாருங்க, நிரந்தரம் நட்டாங்க பண்ணி வேணும் நிரந்தரமான நடந்தே. ஆனால் சிறந்ததா ஒதுக்கு போகிறோம். என்னங்க ஒரு வண்டியில் போகும்போது தட்டி விட்டு ஏதாவது குடியில் போனால் கூட யாரும் எதாவது கேட்க ஆள் இருக்காது. இதைத்தான் நம்ம பெருசாக வச்சுருக்கோம். இந்த இடம் வாங்கி போட்டேன், வாங்கி போட்டேன், என்னதான் வாங்கி போட்டேன், இடம் கவுருவதே போக போகிறேன். நாளைக்கு வண்டி ஒரு சிறந்தது. நிரந்தரமானதெல்லாம் சிறந்ததும் இல்லை. அடுத்தால் குறைச்சிடுவாங்க, அடுத்து சரிங்களா? அப்போ எதுவுமே இந்த உலகத்துக்கு கூட சிறந்ததும் இல்லை நிரந்தரமானது. இது ஆசைப்படுறது ஒரு அறிவாளிக்கு அழகும் இல்லை. ஒரு டெபிட் ஆசைப்பட்ட அறிவாளியாவே என் அறிவாளி கிடையாது. ஒரு வண்டி ஆசைப்பட்ட அறிவாளியாவே அறிவாளி. சொர்க்கத்தை ஆசைப்படுறதுன்னு அறிவாளி. சொர்க்கத்துக்கு தேவையான நன்மை ஆசைப்படுறாங்கன்னு அறிவாளி. நிரந்தரமாக இருக்க முடியாது. நிரந்தரமாக சிறந்தது அங்கே தான் நிரந்தரம் பல கோடி வச்சு வாழ போகிறோம். அதே வாழ்க்கை இப்போ ஒரு நிமிஷத்தில் இருந்து கட்டுங்களே 2 வருஷம் முடிஞ்சு வச்சு. அஜித் பயன் செஞ்சாருங்க முடிஞ்சு வச்சுங்க. என்னங்க பாருங்கள், இப்படி மௌத்து வாங்க மௌத்தாக போயிட்டாருங்க. என்ன செய்வீங்க, ஜனாஸ் அந்த ஓரமாக வச்சுட்டு நீங்கள் என்ன செய்ய தொழுக்கு பிடிச்சிட்டு என்ன செய்யறது, எங்களோட போய் அடக்கிறது வந்து பேசுவீங்க, வேறத்தை பேச போவீங்க. அஜித் என்ன செய்ய முடியும், அடங்கி முடிஞ்சு வச்சு. அப்போ இதுக்குள்ள நமக்கு எவ்வளோ ஆசைகள் தேவையில்லாத உள்ளது. உலகத்தில் வந்து நம்ம விதி நிர்ணயிக்கப்பட்ட உணவை விட அதிகமானாலும் சாப்பிட முடியுமானா முடியாது. நிர்ணயிக்கப்பட்ட நாளை விட அதிகம் இருந்த முடியுமானா அதுவும் முடியாது.
எதாவது எவ்வளோ அனுபவிக்கணுங்களோ அதெல்லாம் எழுதி வச்சுட்டான். நம்ம ஆசைப்பட்டு ஆண்பட்டு என்ன ஆகுது? இப்போ என்ன செஞ்சானா, கிராமவாசி அவன் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டான். அந்த கல்யாண வீட்டில் எல்லா விதமான உணவு வச்சாங்க, விருந்து சாப்பிட்டான். அவனுக்கு இந்த மாதிரி உணவெல்லாம் சாப்பிட்டதே இல்லை. சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கே வந்தான். பெரிய தேக்கு நிறைய பிரியாணி தான் இருக்குது. என்ன இவ்வளோ பிரியாணி சாப்பிட முடியாது சொன்னான். என்னங்க இருக்கிற ருசிக்கு இந்த பிரியாணி பூரா சட்டியை பூரா காலி விட்டு போடாமே நினைச்சாங்க. எதுக்கு உனக்கு தேவை ஆசை? இது மாதிரி நம்ம வாழ்க்கை ஓடிட்டு இருக்குங்க. அவன் வீட்டை பார்த்தாலும் ஆசை, வண்டியை பார்த்தா ஆசை, இவன் இதை பார்த்தா ஆசை, பொட்டாட்டியை பார்த்தா ஆசை, பிள்ளையை பார்த்தா ஆசை. ஏங்க தேவையா? உன் உயிரோட தான் நீ சாப்பிட போற. எது வந்து உனக்கு என்ன ஆகுது, எது கூடி என்ன ஆகுது, எது குறைஞ்சி என்ன ஆகுது சொல்லுங்க. எத்தனை கோடி பேங்க் இருந்தாலும் நீ எல்லாத்தையும் எடுத்து இன்றைக்கே வந்து 5 கிலோ அரிசி ஆக்கி ஒரு 25 பேங்க் இதை வச்சு உட்காந்து போனால் சாப்பிட போறியா? முடியாது. இல்லை பெரிய வந்து கடையில் போனேன், நிறைய ட்ரெஸ் இருந்துச்சு, ஒரு 50 சட்டையை வாங்கி மொத்தம் போட்டுக்கிற போறியா? போட முடியுமாஜி? நோம்புக்கு எனக்கு பல கோடி சொத்து இருக்குது, நான் என்ன செய்வேன், 50 சட்டையை போட்டுக்கிறேன்னு வரலாம் வித்தியாசம் பார்ப்பேன். சரி நேற்று நல்லா தான் இருந்தார் பாய், இன்னைக்கு இந்தங்க பெரிய சட்டையை போட்டு வராது, லூஸ் ஆகிட்டாரான்னு பாய். இப்படிதான் உண்மை தான், தேவையில்லை அப்படியே. சரி எவ்வளோதான் பெரிய வீடு கட்டிட்டேன், என்ன செய்வார்? இங்கேருந்து ஊரில் ஆரம்பிச்சு அங்கே உள்ள போறியா? அப்படி ஊரு ஏன் விடுங்க, இங்கேருந்து அங்கே ஊருவே தூங்குறது, அங்கேருந்து இங்கே வீட்டே வராது. ஒரு வாரத்தில் பூமியெல்லாம் தான் படுத்து போகிறேன். அதனால் உலகத்துடைய ஆசைகளை வந்து ஒரு மனசை கட்டுப்படுத்தினாங்கன்னா இவன் மறுமைக்கு தேவையை வந்து நம்ம சம்பாதிக்கும். ஒரு நாள் தான் சொல்ல நிறைய ப்ராப்ளம். ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சொல்ல முடியுமா? முடியும். ஏன் உன்னால் முடியல? நீ 100 ரூபாய்க்கு போல 1000 ரூபாய் நீ ஆசைப்பட்டு இருக்கிற. அந்த 1000 ரூபா ஆசை என்ன செய்ய 100 ரூபாய்க்கு நன்மை மறக்க வச்சிருச்சு. 1000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்க நினைக்கிறேன் நீ. அந்த ஆசை ஒன்று என்ன செஞ்சிருச்சு? 2 ரூபாய் தொழுது அந்த நன்மை மறக்க வச்சிருச்சு. ஒரு 2 ரூபாய் தொழுது 4 சிந்தா, 4 சிந்தா ஒரு சிந்தாவுக்கு ஒரு அந்தஸ்து இருக்குது. யோசிச்சு பாருங்க. ஒரு 2 ரூபாய் தொழுதா இது மாதிரி ஒரு பெரிய பாக்கியம் உலகத்துக்கு எதுவுமே கிடையாது. அப்படின்னு சொன்னாங்க, ஒரு மனுஷன் 2 ரூபாய் தொழக்கூடிய பாக்கியம் அல்லா தரதுக்கான பெரிய பாக்கியம் எதுவுமே இல்லை. நம்ம நினைக்கிறோம் நிறைய அல்லா காசு கொடுத்தா பெரிய பாக்கியம், இதுக்கு வச்சு அது வச்சு. இது இல்லை, இந்த வணக்கத்துடைய நன்மை நிரந்தரமா. நிறைய ஒரு கவுப்பக்கம் போனாங்க. இந்த கவுப்பக்கூடிய மனுஷனுக்கு 2 ரூபாய்க்குடைய மதிப்பு உங்களுக்கு இந்த முழு உலகம் கிடைக்காம பெருசு. அந்த மதிப்பாங்க. முழு உலகம் உங்களுக்கு கிடைக்கிற நீ பெருசாக நடக்கும். அதை விட 2 ரூபாய்க்கு தான் பெருசாக நடக்கும். அந்த கவுக்கு போன பின்னாடி தெரியும் அவனுக்கு. இப்போ தெரியாது. கண்ணுக்கு தெரியுமா? அண்ணன் தொழுதாங்க மதிப்பு செஞ்சாங்க, நம்ம புராணம் நம்ம தர்மம் செஞ்சாங்க என்ன, இது கண்ணுக்கு தெரியாது. ஆனால் மறைச்சிட்டான். மறைச்சி வச்சுட்டு இப்போ நீ செய்யறான்னு பார்த்தாங்க. ஒவ்வொரு என்னையும் பார்க்குறான், உங்களையும் பார்க்குறான், ஒவ்வொருத்தையும் பார்க்குறான். எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. மறைமுகமான விஷயத்தை நம்பி என்ன செய்யணும், செயல்படும். சகாபாகம் தான் நம்புனாங்க. உதாரணமாக நான் சொல்கிறேன், நீ இந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்கீங்க கரெக்டானே, பாய் ஒரு பெரிய பாம்பு போகுதுன்னு சொன்னேன். நீங்கள் என்ன செய்வீங்க? உடனே திருப்பி உடனே எந்திரிச்சு அதை அடிக்கணுமே, கொள்ளணுமே. நான் நம்புவீங்கன்னா ஏன்னா அஜர்த்து இந்த பக்கம் பார்த்து பேசிட்டு இருக்காரு. அவர் கண்ணுக்கு தெரியும், எங்கள் கண்ணுக்கு தெரியாது. பார்த்துட்டு அஜர்த்து சொல்கிறார், போய் சொல்ல மாட்டார். பாம்புறம்போது நம்ம யாரையா கொட்டிட்டா யாரை கிடைச்சாலும் நமக்கு ஆபத்து. இது எப்படி நான் சொன்ன நிமிஷத்தில் நீங்கள் நம்புவீங்களோ, சரிங்க நான் சொல்ல நம்ம வெளியேருந்து ஒரு பையன் கத்திட்டான், பாம்பு டக்குன்னு அந்த 2 வெளியே. இப்போ நம்ம என்ன செய்வோம்? எது நிப்பாட்டு பயம் போய் அடிச்சுட்டு வந்து அப்போ தான் போயிடும். ஏங்க பாம்பு யாருக்கா நஷ்டத்தை உண்டாக்கிடலான்னு பயம் இருக்குது. இதே மாதிரி நம்பி உங்களுக்கு சஹாபாக்கள் சொன்னாங்க, கபூருக்குள்ள பாம்பு இருக்குமான்னு சொன்னாங்க. நம்பிட்டாங்க. கபூருக்குள்ள பாம்பு இருக்குது, உன்னை கொண்டு கபூர் வைக்க போனாங்க. நீ செய்கிற தீமை பூரா என்ன ஆகப்போகுது, நீ செய்கிற தப்பு பூரா என்ன ஆகப்போகுது, சும்மா சொல்லுங்க, பாம்பு ஆகப்போகுது. நீ செய்கிற தப்பு பூரா தேனா வரப்போகுது. எங்கே நைட்டு வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி போயிருந்து பாய் ஒரு பாம்பு உள்ளே போன மாதிரி தெரிஞ்சிச்சு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிட்டியா? நைட்டு கூட நம்ம வீட்டில் தூங்க பார்த்தா இதை ஒதுக்கு அதை ஒதுக்கு இதை ஒதுக்கு, ஒரு பாம்பு ஒரு வீட்டுக்குள்ள அப்படின்னு உள்ள போன மாதிரி தெரிஞ்சிச்சு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிட்டியா? என்னங்க விடிய வசோசா வந்துருமா இல்லையா? இப்போ நம்பி அவங்க சொன்னாங்க உன் கபருக்குள்ள பாம்பு இருக்குப்பான்னு சொன்னாங்க, உன் கபருக்குள்ள தேல் வரும்னு சொன்னாங்க.
நெருப்பு பிடிச்சி எரியும்னு சொன்னேன். சஹாபாக்கள் நம்பிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன ஆகல, இரவு போனாங்க, தூக்கம் வரல, துருக ஆரம்பிச்சிட்டாங்க. இரவு என்ன செய்யல, தூக்கம் வரல. திடீர்னு என்னை கொண்டு போய் கபூரில் வச்சுருவாங்க. வைக்கும்போது நான் செஞ்ச தீமைக்கெல்லாம் நான் என்ன செய்வேன், நல்லா கழுவு தௌபா செய்வேன், மன்னிப்பேன். நன்மை நிறைய செய்வோம். நம்ம இன்றைக்கி தான் நம்ம வாழ்க்கையிலே கடைசி நாள். நாளைக்கு காலையில் நமக்கு தோண்டிடுவாங்க. காலையில் என்ன செஞ்சுருவாங்க, சாயந்தரத்தில் நமக்காண்டி தோண்டிடுவாங்க. அவங்க கொண்டு போய் என்ன செஞ்சுருவாங்க, உள்ளே வச்சுருவாங்க. நேற்று வந்து எனக்கு படிக்கணும் என்னென்னா கொஞ்சம் எழுதி போட்டிருக்கீங்க. எல்லாம் மொத்தத்தை நம்பி பஸ் ஒரு செஞ்சோட போவோம். எல்லாம் மொத்தத்தை நம்பி பஸ் எழுதி தாரி பாரிக்கு ரிசுங்க அதுவா நமக்கு துணியாலே தெரியுது. நான் என்ன அர்த்தம் வச்சுருந்தேன், நான் இது வரலையும் சொல்கிறேன். நேற்று நைட்டு வந்து நல்லா என் பாவத்தை மன்னிச்சுது. என் வீட்டு எக்ஸாம் ஆகிட்டு என்ன ரிசுக்கு அதிகமாக்கி நான் கணக்கு பண்ணும்போது உலக வீட்டு தான் என்ன பண்ணிட்டேன். உலக வீட்டு விசாரம் ஆக்கிருந்து நஷ்டம் வாங்க. இங்கே தான் விவரமாக அதில் எழுதி போட்டிருக்காரு, கபருடைய வீட்டு விசாரம் ஆக்கிடு. ஓஹோ, அதான் நமக்கு சொந்த வீடு. எது சொந்த வீடு? நம்ம நினைப்போம் எது ஓடிட்டு இருக்கு. இது வந்து என்னுடைய 42 வயசுல என்ன ஓடிட்டு இருந்த துவாவுக்கு அர்த்தம் உலக வீட்டு விசாரம் ஆக்கித்தான் நான் கேட்டுட்டு இருப்பேன். நம்ம ஒரு சிச்சுவனே நினச்சிக்கிட்டு அஜித்து விவரம் எழுதி போட்டுருக்காரு, கபருடைய வீடு அவன் வீடு, அந்த வீட்டை விசாரம் ஆக்கித்தான் அடுத்த அந்த துவாவுக்கு நான் எழுதி போட்டேன். அப்போ தான் புரிஞ்சு மண்டே நினச்சதா இருந்துச்சு. ஆஹா, நமக்கு துன்யாவில் என்ன மனசில் ஓடிட்டு இருக்குது, இன்னும் கபருடைய சிந்தனை வரல. அந்த வீடு அசல் வீடு, அது விசாரமான நிம்மதி அங்கே நிம்மதி அங்கே வீட்டு ரொம்ப காலத்துக்கு அப்படின்னு நேற்று நைட்டுக்கே எனக்கு புரிஞ்சிச்சு. தைரியத்திற்கிறதுல வந்து ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கான். வீடு தான் எதை பற்றி பேசிட்டு இருக்கோம். வீடு என்ன வீடுங்க என்ன ரொம்ப என்ன ஆகுது, உங்கள் வீடு ஞாபகம் வருது. சஹாபாக்கள் வீடுல ஏன் ஞாபகம், கபருடைய வீடு ஞாபகம். அவங்களுக்கு சொர்க்கத்துள்ள வீடு ஞாபகம். உலக வீடு அவங்க பெருசாக கட்டிக்கல, இல்லை குடிச்சாங்க. நிறைய கையில் காசு தான் போகும்போது பயம் வருது. ஒன்றுமே இல்லை, அவங்களோட லாபம் சிந்தனை இல்லை. பாக்கெட்டில் ரூபா நிறைய வச்சுட்டு போயிருக்கேன் பஸ்ஸே. அப்போ தான் சிந்தனை கேட்க ப்ரிப்பேர் கிடைச்சிடக்கூடாது. அதெல்லாம் வெறும் நாள் நம்ம நீளமாக தூக்கிட்டே போயிருக்கு பஸ் போனேன் இல்லையா. ஏதாவது கவலை இருக்குமா? இதே ஒரு உலகத்தை பற்றி அவங்க கவலையை பார்க்கல. ஏன்னா அவங்க உலகத்தை வந்து தேடி வச்சுக்கிறவே இல்லை. உலகத்தை தேடி வச்சுக்கல. அவங்களாம் கூப்பிட்டுட்டாங்க, நீங்கள் சாப்பாட்டுக்கு எனக்கு இருந்தால் போதும், நாளைக்கு நல்லா தருவான் எனக்கு. நீங்கள் நமக்கு என்ன ஆசை இருக்குது? என் மயன் பாருங்க, விவரம் தெரியாது, நீங்கள் எங்கே பழைக்க போறியா அப்படின்னு சொல்லி அவளுக்கும் சேர்த்து எல்லாம் எனக்கு ரிசிட் தரதா இருந்தா ஏன் உணவையும் பே கொடுத்துருது. இந்த பைக்கு இருக்கு, இவன் உணவையும் சேர்த்து எனக்கு பே வரும் அப்படின்னு என்ன செஞ்சுருக்கான். எல்லாரோட இப்போ இவரே சம்பாதிச்சுட்டு போயிடலாம். உனக்கு அதான் வேலை, நமக்கு அதான் வேலை, நமக்கு அதான் வேலை, நம்ம வந்த வேலை அதான். நம்ம வந்த வேலை என்ன? எல்லாம் வணங்கணும், எல்லாம் கட்டுப்படணும், எல்லா மக்களையும் எல்லாம் வணங்க வைக்கணும், எல்லா மக்களையும் இஸ்லாம் ஆக்கணும், முஸ்லீமாக இருந்தால் உண்மையான முஸ்லீமாக மாற்றணும், எல்லாம் அல்லாவுடைய பாதை கூப்பிட்டு போய் தீனை கற்றுக் கொடுக்கணும், நம்ம தீன் தாரி ஆக்கணும். இதுதான் நம்முடைய வாழ்க்கை லட்சியம். உலகத்தில் ஒரு ரிசுக்கு நம்ம தேடி வந்துடும். வருமா இல்லையா? ரிசுக்கு நம்ம தேடி வருமா இல்லையா? என்ன செய்ய, நீங்கள் நோம்பு வந்து கஞ்சி குடிக்குமா குடிக்க மாட்டோமா? குடிக்க தானே செய்வோம். இது என்ன சந்தேகம் இருக்குது? இந்த நைட்டு சாப்பாடு இன்ஷால்லா கட்டாயம் வந்துடும். காய்ச்சிட்டாங்கல்ல, அரிசி வந்துருச்சு, இனிமேல் விளைய போகுது. நமக்கு அப்படி விளைஞ்சிருச்சுல, அரிசி விளைஞ்சிருச்சா இல்லையா? வந்துருச்சு எல்லாமே. நம்ம ரிஸ்க் கட்டாயம் கிடைக்கத்தான் போகுது. இதை யாரும் தடுக்க முடியாது. எப்படி மவுத்து வருமா வராதா? வராதுன்னு சொல்லக்கூடிய யாரும் இருக்காங்களா? பெரிய பயப்பாங்க. அவர் 10 பேர் தூக்கி யாரும் எரிஞ்சிடுவாருங்க. ஆனால் இவருக்குலாம் மவுத்து இன்ஷால்னா அவர் 1000 வருஷத்துக்கு பின்னாடி வரும். யாரும் சொல்லுவாங்க மவுத்து எப்படி கட்டாயம் நமக்கு வருமோ அதே மாதிரி உணவு நம்மளை தேடி கட்டாயம் வரும். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வை மதிக்கணும். சொல்லி ஆழமாக தான் பேசணும். அல்லாஹ்வை மதிங்க. எவ்வளோ மதிக்கணும்? எவ்வளவு மதிக்கணும் அவ்வளோ மதிக்கணும். நம்ம நரகத்தோடு காப்பாற்றிக்கணும். நம்மளோட நரகத்தோடு காப்பாற்றிக்கணும். அல்லாஹ் சொன்ன யா யுகன் நாசத்துக்கும் அப்பக்கும் உள்ளது ஒரு சொன்னால் யா யுகல்லதி நாமும் பூ அனுபவிக்கும் வாக்களிக்கிறார். ஒய்மானுடைய விசுவாசில உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரகத்தோடு காப்பாற்றிங்க. வக்கூதுகன்னாஸ் ஒரு ஹிஜா. அங்கே எரியிற எரிபொருள் என்னன்னு சொன்னால் மனுஷனே எரிவான். மனுஷனே தீப்பிடிச்செரியும். கல் தீப்பிடிச்செரியும். கல் தீப்பிடிச்செரியும்னா அப்போ எப்படி பண்ண இருப்பார்? குடும்பமான இருக்குங்க. உலகத்தில் 100 தேக்கு வச்சு ஆக்கினாலும் அந்த கல் நெருப்பு செய்யாது. ஒரு தேக்கை வச்சு நீங்கள் ஆக்குறீங்க, அடுத்து அதை எடுத்துகிட்டு அடுத்த தேக்கு அதே கல் மேலே வச்சு ஆக்கிட்டே இருந்தீங்க. 100 தேக்கு வச்சு நீங்கள் ஆக்கினா அந்த கல் எரியுமா? கல் எரியாது. ஆனால் அந்த நரகத்துடைய கல் எரியும்னு சொன்னால் அப்போ எவ்வளோ கொடூரமானது. மேலே தூக்கி போட்டோன்னா கீழே போய் விழுகிறதுக்கு 70 வருஷம் ஆகும்.
நரகம் இருக்கும் அவ்வளோ ஆழமான. சும்மா நினச்சிட்டு இருந்தான் நரகம் இருப்பான், சரி ஒரு நேசம் ஆரோக்கியம் போட்டு எரிச்சு விட்டு தூக்கி உள்ளே போட்டுவாங்க உலகத்தை அவன் நினச்சிட்டு இருந்தான். ஆனால் அல்லாஹ் ரசூல் என்ன சொல்லியிருக்காங்க, மேலே போட்டால் கீழே விழுகிறதுக்கு 70 வருஷம் ஆகும். 70 வருஷம் உழுவும் போது எவ்வளோ உள்ளது ஆடாது, அந்த நரகத்துக்கு உங்களை காப்பாற்றிக்கிங்க நான் பாசம். அப்போ எந்த நன்மையெல்லாம் நீங்கள் செஞ்சால் சொர்க்கத்துக்கு போக முடியுமோ அத்தனை நன்மையை நீங்கள் செஞ்சுக்குங்க. தெரியுமா இல்லையா, நமக்கு நன்மைன்னு தெரியுமா இல்லையாச்சு, நம்ம சேர்த்து எண்ணெயை மாற்றி வச்சுருக்கான். இப்போ வேணால் பிறகு செஞ்சுக்கிறோம் அப்புறம் செஞ்சுக்கிறோம்னு சொல்லி பல நன்மையை அப்படி ஒட்டி போட வச்சுருக்கான், தள்ளி போட வச்சுருக்கான். சேத்தா நமக்கு எதிரி, நர்ஸ் நமக்கு எதிரி. உன் ஆசையை பூர்த்தி செய்யப்பார், இன்னைக்கு தேவையை பாரு, நீ என்ன இந்த வேலையை பாரு அந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லி பல நன்மைகள் தெரியும். ஆனால் செய்யாத மறதியிலே இவ்வளோ பணம் ஓடி போச்சு, இத்தனை வயசு ஓடி போச்சு நமக்கு. நாங்கள் மறதியில் ஓடிடுச்சு. பல நன்மைகள் நினச்சிருக்கோம், தெரிஞ்சு வச்சுருக்கோம், சில நீயத்து வச்சுருக்கோம். பல பேர் நீயத்து வச்சுருக்கோமா இல்லையா, இதை செய்யலாமா இன்ஷா அல்லாஹ், இதை செய்யலாமா இன்ஷா அல்லாஹ், எப்போ தான் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு ஓடிட்டு இருக்க வேண்டி பல நன்மையான விஷயங்கள் கூட என்ன இருக்கான் இன்ஷா அல்லாஹ் போட்டுக்கிட்டேவா செய்யாமே இருக்கான். ஆனால் அதெல்லாம் செஞ்சாக்க எங்கே போய் சேர முடியும், சொர்க்கத்துக்கு போய் சேர முடியும். சில தீமைகள் இருக்குது நம்மகிட்ட, சில தீமைகள் இருக்குது, அதெல்லாம் கொண்டு போய் நம்ம நரகத்தை தள்ளின்னு நமக்கு நல்லாவே தெரியுமா இல்லையா. அவங்கள்ட்ட கேட்டால் தெரியும், நான் என்ன தீமை செய்கிறேன், நான் புறம் பேசுகிறேன்னா, பொய் பேசுகிறேன்னா, நான் மோசடி பண்ணுறேன்னா, அல்லது கேவலமாக மற்றவங்க நினைக்கிறேன்னா, இதே மாதிரி எத்தனை தீமைகள், இந்த செல்ஃபோன் நோண்டிய தீமையானது பார்க்குறேன்னா, பாட்டு கேட்குறேன்னா, அப்படி எத்தனையோ தீமைகள் இருக்குது. ஆனால் அந்த தீமையெல்லாம் என்னை நரகத்துக்கு கொண்டு போய் தள்ளின்னு எனக்கு நல்லாவே தெரியுமா இல்லையாச்சு. நம்ம தீமை நம்ம நரகத்துக்கு கொண்டு போய் தள்ளுமா இல்லையா. விஷம் குடித்தா சாவமா சாக மாட்டோமா, சாவோம். விஷம் குடித்தா செத்து போயிடும், பால் குடித்தா சத்துவோம், தெரியுமா இல்லையாச்சு. பாதாம் வேக சாப்பிட்றது ஒரு பாதாம் சாப்பிட்றது சத்து வைக்கும், தெரியுமா இல்லையா. இதே மாதிரி நன்மையான காரியம் கூட நன்மை செய்யும் நமக்கு தெரியும், தீமையை கூட நம்ம நரகத்துக்கு போய் தள்ளுன்னு நமக்கு தெரியும். ஆனால் தீமையை விடாமல் விட்டுறோம். நம்ம என்ன சொல்லிவிடுவோம், இன்ஷா அல்லாஹ் அப்புறம் விட்டுருவோம், பண்ணாங்க கொஞ்சம் வயசாக விட்டுருவாங்க தீமை. இப்போதைக்கு ஒரு என்ஜாய் பண்ணிடுவோம், அப்போ அல்லாஹ் தௌபா செஞ்சு மன்னிப்பு கேட்டுப்போம். இப்போ நம்ம அனுபவிக்கிறது அப்படின்னு அந்த தீமைகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஆனால் என்ன சொல்கிறான், உன்னையை காப்பாற்றி நரகத்தோடு உன் குடும்பத்தையும் காப்பாற்றிங்க. எந்த தீமையெல்லாம் செஞ்சால் நரகத்துக்கு போய் உனக்கு தெரியுமோ அத்தனை தீமையை விட்டு அர்த்தாங்க. நரகத்தை கூட காப்பாற்றிக்க என்ன அர்த்தம், நீ எந்த தீமையெல்லாம் செஞ்சால் போயிடும் உனக்கு தெரியுமோ அத்தனை தீமை நீ விட்டு, இன்னைக்கே விட்டு இப்பயே விட்டு. ஏன் எப்போ மௌத்துன்னு உனக்கு தெரியாது. ஒரு தீமை செஞ்சுட்டு இருந்தால் மௌத்து வந்துருச்சு எல்லாம் அப்படியே தான் இருப்போம். ஒரு தீமை செஞ்சுட்டு மௌத்து வந்துச்சு அப்படியே நல்லா இருப்போம். இங்கே நன்மை செஞ்சுட்டு இருக்கும்போது மௌத்து வந்துட்டா நன்மை செஞ்சவங்களே நல்லா இருப்பான். ஒரு மனுஷன் நன்மை நிறைய நேரம் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா சில நன்மை செய்கிற நேரத்தில் மௌத்து வருவார். தீமை ரொம்ப நேரம் செஞ்சுட்டே இருக்க ஒரு மனுஷனுக்கு தீமை செய்கிறதே மௌத்து வரும். இல்லை நான் சொல்கிறது உண்மை தானே, உண்மையாக பொய்யா. தீமை ரொம்ப நேரம் செஞ்சுட்டே தான் ஒருத்தர் அந்த நேரம் மௌத்து வரும் அவருக்கு. ஒருத்தர் உதாரணமாக சரி பையன் சினிமா தேட்டரில் மூத்தா போயிட்டார். சினிமா தேட்டரில் போய் மூத்தா போயிட்டார். அப்போ அவர் என்ன சொன்னான், பாருங்க எவ்வளோ கெட்ட மூத்து பாருங்க, இந்த மனுஷன் சினிமா தேட்டரில் போய் ரம்ஜான் மாதத்தில் மூத்தா போயிட்டாங்க அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், அதை கேவலமாக வெறுப்பாக நடக்குமா இல்லையா. ஆனால் வீட்டுக்குள்ளேயே டெய்லி ஒரு 10 படம் ஊரில் ஓடிட்டு இருக்குது. ஒரு மூத்தா போயிடாது, யாராவது கவலைப்படுறோமா பாருங்கள், ஹோம் தேட்டரில் மூத்தா போயிட்டாரு. வீட்டில் இருக்க தேட்டரில் ஒரு மூத்தா போயிட்டார், எவ்வளோ கெட்ட மூத்து அப்படின்னு யாரையா சொல்கிறோமா நம்ம, அது நம்ம கண்ணை மறைச்சிருச்சு. சினிமா தேட்டரில் மூத்தானா கெட்ட மூத்துன்னு நினைக்கிறோம், ஆனால் வீட்டுக்குள்ள தேட்டர் ஓடிக்கிட்டே இருக்குது மூத்தா போயிடுறாங்க. என்னங்க இவர் கெட்ட மூத்து நம்ம சொல்கிறோமா, அதெல்லாம் சரிச்சுதாங்க அப்படின்னு நினச்சி விட்டுருவோம். ஆனால் இதுவும் கெட்ட மூத்தா தான் எனக்கு இருக்குது. அவ்வளோ தீமை நடந்துட்டு இருக்கு வீட்டுக்குள்ள. நமக்கு அந்த நேரம் மௌத்து வருது, பார்த்துக்கிட்டே மௌத்து வருது, பொய்யை பார்த்துக்கிட்டே, பொய்யை பேசிக்கிட்டே, பொய்யை கேட்டுக்கிட்டே என்னங்க மௌத்து வருது. எவ்வளோ கேட்டால் மௌத்து. ஒருத்தர் புராண உதவிக்கே மௌத்து வரணும் ஒருத்தர் ஆசைப்படுறாரு. ஆனால் புராண தொடவே மாட்டார், உட்காரவே மாட்டார். புராண உதவிக்கா மௌத்து வரும். ஒருத்தர் தொழுதுட்டு இருக்கும்போது சொல்றா செய்யும்போது மௌத்து வந்து எனக்கு அண்ணாவை போகும்போது நான் எனக்கே நம்ம சொல்லிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் அவர் என்ன செய்யறாரு, ஒரு நாளைக்கு 5 தொழுகையும் 5-20 நிமிஷமும் போய் ஓடிக்கிறார். வரலாறு வரலாற்று தான் ஓடிக்கிறார்.
இவருக்கு எப்படி அந்த மரம் இப்படி சாஞ்சிருந்து இப்படி போய் விழுவான், மரம் இப்படி சாஞ்சிருக்குங்க, காற்றுல மனுஷன் இப்படி போய் விழுகும், சாஞ்சவங்க தான் விழுகும், சாஞ்சவங்க தான் விழுகும். நான் சொல்றது புரியுதா? ஒரு மரம் இப்படி சாஞ்சிருக்கு, புழுவு இப்படி போய் விழுகும். இதே மாதிரி வாழ்க்கை இந்த பக்கம் சாஞ்சிருக்கு, நன்மையில சாஞ்சிருக்கா தீமையில சாஞ்சிருக்கா நம்ம யோசிக்கணும். எங்கள் நாங்கள் இந்த வாழ்க்கையில் மிகுதமான நேரம் நன்மையான காரியத்தில் ஈடுபட்டு இருக்கோமா, நாங்கள் அது தீமையான காரியத்தில் ஈடுபட்டு இருக்கோமா நாங்கள் யோசிக்கணும். ஏன்னா மவுத்து அப்படித்தான் வரும். கமா ததீனும் கமா தகையோன தமூத்துவன, எப்படி நீங்கள் வாழ்றீங்களோ அப்படி தான் மவுத்தா வைங்க. கமா தமூத்துவன கஷ்டம், எப்படி மவுத்தா அப்படி தான் எழுப்புவான். பல பேரை மறுமையினால அண்ணா பைத்தியக்காரன் எழுப்புவான். என்னங்க உலகத்தை நல்லா தான் இருந்தார், ஏன் பைத்தியம்? அவர் உலகத்தை வந்து நல்லா அழகான முறையில் வந்து சாப்பிட சொன்னால் வட்டி வாங்கி சாப்பிட்டுருந்தார். இன்னைக்கு வட்டி இல்லாத தொழிலே இல்லைங்க அப்படின்ற மாதிரி பைத்தியமாக நீ நான் கொடுத்த அறிவு வச்சு நீ சிந்திச்சு உலகத்தை நியாயமாக போய்கிறது போதும். நீ என்ன செஞ்ச குறுக்கு கோயிலை சம்பாதிச்சையில் உன்னை பைத்தியமாக இருக்குன்னு சொல்லலாம். பைத்தியத்தை நான் சொல்லிட்டு அனுப்புவாங்க. சொல்லுங்கள், பைத்தியத்தை நம்ம வீட்டுக்கு வர மாட்டோம். நம்ம வீட்டுக்கு ஒரு பைத்தியக்காரர் வந்து ரோட்டில் விடுங்க வாடகை விட கூட்டு விடுவாச்சே, எல்லாம் வந்து பைத்தியமாக இருப்பான். பல பேர் தலைக்கீழே எழுப்புவான், தலை கீழே கால் மேலே, உலகத்தை தலைகீழே வாழ்ந்து நம்ம கொடுக்குறேன் தீமைகளை அவரை செய்கிறது நல்லா எழுப்போம். மகமையில் பல பேர் கண்ணு தெரியாமல் கூட எழுப்போம். நல்லா சொல்கிறாங்க வாங்கல, இன்னும் எதுக்கு நான் குணம் எழுப்புனேன், உலகத்தில் நான் நல்லா பார்த்துக்கிட்டு தான் நான் இருந்தேன் அப்படின்னு நான் கேட்கும்போது, நீ என்னுடைய வசனங்கள்லாம் உன்னை வந்துச்சு, நீ அதை வந்து கண்ணு தெரியாமல் அப்படி ஒதுக்கி விட்டுருக்கேன். இப்போ கண்ணு தெரியாமல் முன்னாடி என்ன செஞ்சு அழகான பொண்ணு ஒரு பார்க்க போகிறானா, அதுக்கு முன்னாடி அழகான ஒரு பொருளை கொண்டு கொடுக்குறாங்க பார்க்க போகிறானா, பாய் வாங்கிட்டீங்கன்னு வாங்குவோம். இதே ஒரு முன்னாடி நல்ல நல்ல விஷயம்லாம் வந்துச்சு, என் குரான் விஷயம்லாம் முன்னாடி வந்துச்சு, என் குரான் வசனம் முன்னாடி வந்துச்சு, நீ என்ன செஞ்ச பார்த்துக்கிறவங்க பின்னாடி அதிர்த்த பற்றி நிறையா பேசுவார். அங்கே அப்படி தான் அவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்கன்னா வாழ முடியும் அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நீ வாட்டி என்ன செஞ்ச உன் இஷ்டத்துக்கு வாங்கிட்டு இருந்த. அப்போ நீ உலகத்தில் ஏன் வசனப்படி நீ வாழல, நீ கண்ணு தெரியாத கூட மாதிரி நடித்தேன். நன்மையெல்லாம் நான் சொன்னேன் குரான் மூலமாக, அந்த நன்மை எடுத்து பார்க்காம நீ செய்ய, தீமையிலாம் வேணாம் போய் விட்டுருப்பான்னு சொன்னேன், அதை நீ கண்டுக்கிறா விட்டுட்ட. நீ உலகத்துக்கு கூட மாதிரி வாழ்ந்த, இன்னும் உடனே நான் கூட தான் இருக்கு. நல்லா சொல்லுவேன். யாராவது கூட கொண்டு போய் சொர்க்கத்தில் வைப்பாங்களா? சொர்க்கம் என்பது பரிசுத்தமான இடம், பரிசுத்தமானவங்களுக்கு தான் இடம். சொர்க்கம் பரிசுத்தமான இடம், அங்கே பரிசுத்தமானவங்களுக்கு தான் இடம். சொர்க்கம் பரிசுத்தமான இடம், அங்கே பரிசுத்தமாக இருக்கவங்களுக்கு தான் போய் இடம் கிடையாது, மற்றவங்க கிடையாது. அப்போ உலகத்தில் பாவத்தை கொண்டு யார் தன்னை வீணாகிட்டாங்களோ நாசமாகிட்டாங்களோ அல்லா என்ன செய்யணும், அவங்களுக்கு நடந்து போட்டு வேக வச்சு அதை அழுக பூரா நீக்கி சுத்தமாகிட்டு அல்லா சொல்லிட்டு நடப்போம். ஈமானோட மௌத்தா இருந்தாங்க. அதனால் என்ன செய்ய வேண்டியது, உலகத்தில் வந்து அல்லாவுக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கை அவங்க வாழ வேண்டியது, அதை கற்றுக்கிறது வந்துருங்க. நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க நன்மையான காரியத்தை நான் இன்ஷால்லா செஞ்சிருவேன், ஆனால் என்னால் முடியுமான்னு தெரியலன்ற அப்படி இருக்கிறாங்க. ஆனால் பயிற்சி இல்லை, பல பேருக்கு பழக்கமே இல்லை, அதனால் செய்கிறது. அதை நான் சைக்கிள் ஓட்ட ஆசைப்படுறேன்னா நான் என்ன செஞ்சு சின்ன வயசு சைக்கிள் ஓட்ட பழகிருக்கணும். அப்போ தான் நீங்கள் நான் சைக்கிள் ஓட்ட முடியும், ஸ்கூட்டர் ஓட்ட ஓட முடியும். நீச்சல் வச்சு நான் பழகிருந்தேன்னா அந்த நீச்சல் நான் அடிக்க முடியும், தண்ணி விழுந்தோடனே. அப்படி தான் ஜி சின்ன வயசில் பழகு ரேஸ். இது மாதிரி நம்ம என்ன செய்யணும், அல்லாவுடைய பாதையில் போய் தீன்படி வாழ்ந்து பழகணும். பழகுனா தான் இன்ஷா அல்லா என்ன செய்ய முடியும், மைதானத்தில் வந்து ஓட்ட முடியும். மைதானம் இந்த மனிதர்களுக்கு மத்தியிலேருந்து தீபம் நடக்க முடியும். அல்லாவுடைய பாதையில் போகிறது, இப்போ மனிதன் சைக்கிள் ஓட்ட பழகிறது மைதானத்தில் பழகணும். இப்போ பெரிய மைதானத்தில் வந்து பழகணும். அப்போ ரோட்டில் நான் சைக்கிள் ஓட்டலாச்சு, ரோட்டில் சைக்கிள் ஓட்ட பழக முடியாது. இன்றைக்கி நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், 5 நேரம் தொழுகையை நம்ம ஊரில் இருந்துக்கிட்டே தொழுது பழையெல்லாம் நினைக்கிறோம், ஆனால் பழையனால தொழுக முடியும். காரணம் என்னென்னா, இங்கே இருக்கிற உலக வேலை, இத்தனை வண்டி ஏற்று இன்னொரு வண்டி வேகமாக போயிட்டீங்க, இப்படி இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் தான் இருக்குது. இதுக்கிட்டே நம்ம என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ்வை பார்த்துக்கோங்க. இதுக்கு அப்படியே திரும்ப ஒன்று சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். நபி அவங்க சொன்னாங்க, இஸ்லாம் என்பது 8 பங்கு. இஸ்லாம் என்பது 8 பங்கு. இன்னைக்கு ஈமான் கொள்வது ஒரு பங்கு, தொழுகை நிலைநாட்டுவது ஒரு பங்கு, நோன்பு வைப்பது ஒரு பங்கு, ஜகாத்து கொடுப்பது ஒரு பங்கு, ஹஜ்ஜு செய்வது ஒரு பங்கு, நன்மையை ஏவுவது ஒரு பங்கு, தீமையை தடுப்பது ஒரு பங்கு, அல்லாவுடைய பாதையில் ஒரு பங்கு, அல்லாவுடைய பாதை போகிறது ஒரு பங்கு. நான் இஸ்லாம் என்பது 8 பங்கு. முஸ்ததரக்கை ஆக்கியம் வந்திருக்குது, அது முன்தகவா அதிகம் எழுதிக்கிறது. இப்போ 8ஐயும் செஞ்சால் இஸ்லாம் தான் பகுதியும் முக்கியமாகும். இதில் ஏதாவது ஒரு பகுதி விட்டுட்டால் இஸ்லாத்துக்கு ஒரு பங்கு விட்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஈமான் விட்டார், இஸ்லாமே இல்லை,
தொழுகையை விட்டார். பரவானது தொழுகை விட்டு இஸ்லாத்தில் அவருக்கு எந்த பணமும் கிடையாது. தொழுகை விட்ட முஸ்லீம்னு சொல்லி அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டான். அவ்வளோதான் ஏற்றுக்கிறான். நீங்கள் ஜமாத்தில் சந்தாவை கட்டி நீங்கள் முஸ்லீம்னு கடைச்சந்த ஜமாத்துக்காரங்க நாங்கள் தலைவர்னு சொல்லிடுவீங்க. ஏன்னா ஆனால் அல்லாஹ் வந்து எப்போ ஏற்றுக்கிறோன்னா 5 நாள் தொழுதாத்தே வந்து முஸ்லீம்ஸ்டே சேர்த்துக்கிறோம். அல்லாஹ் ரம்ஜான் மாதம் நோன்பு வைக்கிறது இஸ்லாத்துக்கு ஒரு பங்கு. வசதி இருந்தால் ஜகாத், வசதி இருந்தால் ஹஜ். அது 2 மட்டும் ஏழைகளுக்கு இல்லை. அடுத்து நன்மை ஏவுறது இது இஸ்லாத்துக்கு முக்கியமான பங்கு. தீமையை தடுக்கிறது அது முக்கியமான பங்கு. ஏன்னா நன்மையை நம்ம ஏவலை நம்மகிட்ட நன்மை வராது, நம்மளை சார்ந்தவங்க நன்மை இருக்காது. தொழுகை இருப்பது குடும்பத்தை நன்மை ஏவலை இவரோட ஒரு இஸ்லாம் முடிச்சுக்கிறது. வீட்டில் இருந்தால் தொழுகை இல்லாமல் அப்படி வாங்க. எத்தனை அஜத்துக்கு மயங்க தொழுவது இல்லை இருக்குது. அஜத்துக்கு அவங்க அத்தா வந்து 30 வருஷம் தொலைச்சாரு. அவர் மகனுக்கு ஒரு சரியா ஏவலை அவர் மயன் தொழுவது. பெரிய தொழுகையாளிங்க 30 வருஷம் தொழுகையாளி அவர் மயன் தொழுவது, மனைவி தொழுவது. காரணம் என்ன? குடும்பத்தில் தொழுகைக்கு அது ஏவலை. நன்மை ஏவலாம் நன்மை வராது. தீமையை தடுக்கிறோன்னா தீமையை விட மாட்டாங்க யாருமே. தீமையை தடுக்கிறது இஸ்லாத்துக்கு முக்கியமான பங்கு. அவ்வளோ தெரிஞ்சுக்கிறவங்க நினச்சி எனக்கு இருந்தது. தீமையை தடுப்புதான். அடுத்து அல்லாவுடைய பாதையில் போகிறது ஒரு பங்கு சார். அல்லாவுடைய பாதையில் போகிறது இருக்கா அப்படின்னு சொன்னால் இந்த எல்லா நன்மைகளையும் செஞ்சு பழகிறது தான். வயதான போய் செயல்பட பழகம் மாதிரி ஒருத்தர் என்ன செஞ்சார், ஒரு சின்ன குளத்தை நீச்சல் இருந்துச்சு பழக்கம் மாதிரி. அப்புறம் ஆற்றுலையும் குளிப்பார், கடலையும் குளிப்பார், நன்றி சரிப்பார். இது மாதிரி நம்ம தீம்பு நடக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஆசை. ஆனால் அந்த தீம்பு நடக்க முடியலையன்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் அல்லாஹ் போகும். இப்போ உலகமாக என்ன செய்யறாங்க, 5 வருஷம் 7 வருஷம் ஓதுறாங்க, 10 வருஷம் ஓதும். நாளைக்கு சங்களாக இருக்காங்க. இப்போ ஹாஃபீஸ் ஆகினா அவங்க இமாம் சாப்பிட கேட்டு பார்த்து 10 வருஷம் ஓதிப்பாங்க. 10 வருஷம் தீனுக்காண்டி கொடுத்து தீனை கற்றுக்கிட்டு அண்ணாவுக்கு பிடிச்சமான முறையில் வாழ பழகிறாங்க. அவங்க நம்ம ஏதாவது கொஞ்சமாக கொடுத்தா தான் கொஞ்சம் தீனை மட்டும் வரும். வெறும் பயான் கேட்கறதுனால மட்டும் தீன்தாரி ஆயிடுவாங்கன்னு சொன்னால் உலகத்தில் ஜும்மா பயானை கேட்டு எல்லாருமே தூங்கி ஆயிருக்கணும். ஆகுறது இல்லை. இது பேச்சு எங்களுக்கு எக்கினோட நாங்கள் பேசிடுவோம். அந்த எக்கின் உங்களுக்கு தான் நீங்கள் செய்வீங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரணும்ல. அந்த நம்பிக்கை எப்போ வரும்? உங்கள் காசு எடுத்துக்கிட்டு உங்கள் போகிறதுக்கு நீங்களே அல்லாட பாருங்க போங்க. நீங்கள் 10 பேர் சொல்ல ஆரம்பிங்க, உட்காந்து நல்லா பள்ளியாசம் உட்காந்து கேட்க ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்துச்சா நான் 40 நாள் பேர் தான் 5 நேரம் இமாஞ்ச மாதம் தொழுது பழகுவீங்க. இன்ஷால்லா ஊரில் வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சார் 100% அல்லாட பாட போயிட்டு இருந்தவங்க சொல்லுறாங்க. இதில் 10 இன்னும் ப்ளஸ் இறக்கும். அது மறுபடியும் போனால் சரியாக இன்ஷால்லா. ஆனால் போகாமல் ஒருத்தர் வந்து செஞ்சு பழகிடலாம்னு நினைக்கிறாரே, இது வந்து சைக்கிள் ஓட்ட தெரியாமல் இன்ஷா ரோட்டு நான் சைக்கிள் ஓட்டிட்டு போயிடுவேன். இந்த மாதிரி இல்லாமலே நீச்சல் அடிச்சு பழகாத ஒரு மனுஷன் ஆனால் வந்து கடலில் குடிச்சிருவேன்னு சொன்ன மாதிரி வந்தாலும் வந்தபடி இல்லாட்டி போனாலும் போனது. இப்படித்தான் கவனம் நீங்கள் பழக துணிஞ்சாலும் எடுக்கிறாங்க, அழுந்துலாம் துணை வர்றாங்க. ஏதோ பிரச்சனை வந்துச்சு, முதல்ல தலாச்சோடு தொழுவீங்க. நான் தொழுது பார்த்தேன், ஒன்றும் என் பிரச்சனை தீர்ந்தவாறு இல்லை அப்படின்னு என்ன செய்யறாங்க. அவங்க வந்து அவங்க அழுதுட்டாங்க. அதனால் நீங்கள் மாறிக்கிறாங்க. எல்லாம் நடைபெற்ற ரத்தம் பார்த்துவாங்க. நம்ம நல்லாழைப்பாட போகக்கூடிய பாக்கியத்தை நல்லா எனக்கு தருவானாக, நம்ம குடும்பத்துக்கு எல்லாருக்கும் தருவானாக. நம்ம வாழ்நாள் மூலம் அல்லாஹ் வழிபடுறது நல்லதாக இருக்கிறது எல்லாம் அவன் சேர்ப்பானாக. அவனுக்கு மாறு செய்யாமல் வாழக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நான் தருவானாக. அதுக்கு எல்லாம் எல்லாருக்கும் உதவி செய்வானாக. அந்த ரமலான் மாதத்தை வரகத்துக்கும் நம்ம வாழ்க்கை சீர்திருத்தம் செய்வானாக. துவா செய்யுங்க. இன்ஷால்லா ஒரு பையன்களை இன்ஷால்லா ஹாஃபீஸ் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன இருக்கும். இன்ஷால்லா பிள்ளைகள்லாம் தீன்தாரி ஆகணும்னு ஆசை இருக்கும். அதுக்காக ஒரு மாதம் அல்லா அடுத்தது பேரை உள்ள துணை ஆரம்பிச்சிருக்கோம். ஹில்ஸ் மாதம் ஒரு 5-6 பையன் ஓதிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த மாதசாவுடைய கட்டளை வேலை கொஞ்சம் மிச்சம் இருக்குது. இன்ஷால்லா அதுக்கு நீங்கள் தாராளமாக உதவி செய்யுங்க. அந்த மாணவனுடைய ஜக்காத்து கொடுத்தீங்கன்னா அந்த மாணவர் சாப்பாடு சொல்லுவாங்க.